வணக்கம். இப்போதெல்லாம் குழந்தைகளை வளர்ப்பதில் இருக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் என் குழந்தைக்கு எந்த ஒரு சிறு காயமும் கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்று அவர்களை பாதுகாக்க துடிக்கும் நம்முடைய உள்ளுணர்வு. இன்னொரு பக்கம் அவர்கள் சொந்தமாக இந்த உலகத்தை எதிர்கொள்ள தேவையான அனுபவங்களை பெற அவர்களை சுதந்திரமாக விட வேண்டிய கட்டாயம். நம்முடைய இந்த இயல்பான பாதுகாப்பு உணர்வுக்கும் ஒரு குழந்தையின் வளர்ச்சி தேவைக்கும் இடையில் இருக்கும் அந்த ஆழமான முரண்பாட்டைத்தான் இன்றைய பகுப்பாய்வில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த விஷயங்களை அலசும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையிலிருந்து எல்லாவிதமான சிறு சிறு ஆபத்துகளையும் சவால்களையும் நாம் முற்றிலுமாக நீக்கிவிட்டால் அது ஏன் அவர்களின் மன உறுதியை வலுவிழக்க செய்கிறது? கலாச்சார ரீதியாக நாம் எல்லோருமே முழுமையான பாதுகாப்பு என்ற ஒன்றை நோக்கித்தான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இது நல்லதுதானே என்பதை நாம் ஒரு நிமிடம் நின்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது. சரி, இதை நாம் சற்று ஆழமாக பார்ப்போம். விளையாட்டு மைதானத்தில் ஒரு குழந்தை ஏதோ ஒன்றில் ஏறும்போது சற்று தயங்கி நிற்பதை பாருங்கள். அந்த சிறு சறுக்களை பார்த்தவுடனே பெற்றோரான நம்முடைய இதயத் துடிப்பு எகிறுகிறது இல்லையா? அந்த சிறிய, உண்மையிலே அந்த குழந்தையாலே எளிதாக கையாளக்கூடிய சவாலிலிருந்தும் கூட அவர்களை உடனே காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு பதட்டமான உணர்வு நமக்குள் எழுகிறது. அந்த நிஜமான அன்றாட தருணத்தைத்தான் நாம் இப்போது உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம் சமூகத்தில் ஆழமாக பதிந்துள்ள ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. சிறந்த குழந்தை பருவம் என்பது ஆபத்துகள், அசௌகரியங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் அறவே இல்லாததாக இருக்க வேண்டும் என்பதே அந்த நம்பிக்கை. ஆனால் அறிவியல் நமக்கு முற்றிலும் வேறு ஒரு யதார்த்தத்தை காட்டுகிறது. அது என்ன தெரியுமா? பாதுகாப்பான சவால்களே ஒரு குழந்தைக்கு மன உறுதியை கற்பிக்கின்றன. மாறாக அதிகப்படியான பாதுகாப்பு அவர்களை மனதளவில் பலவீனமானவர்களாகவே மாற்றும். உண்மையான தன்னம்பிக்கை எப்படி உருவாகிறது என்பதை இந்த முரண்பாடு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு உளவியல் நிபுணர் இதை மிக அழகாக குறிப்பிடுகிறார். குழந்தைங்கள ஒரு மெத்தையிடப்பட்ட அறைக்குள் வைத்து வளர்ப்பது போல நாம் வளர்க்கிறோம். அங்கு அவர்களுக்கு காயம் பட வாய்ப்பில்லை. ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தை எதிர்கொள்ள அவர்களை தயார்படுத்தும் எந்த வழியும் அங்கில்லை என்கிறார் அவர். நம்முடைய இந்த அதீத பாதுகாப்பு உணர்வு அன்பின் வெளிப்பாடாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அது உண்மையில் குழந்தைங்களுக்கு உளவியல் ரீதியான காயங்கள் வந்துவிடுமோ என்ற நவீன காலத்தின் பயத்திலிருந்தே உருவாகிறது. பகுதி 1. மறைமுக பொறிமுறை, அதாவது மூளை எவ்வாறு பாதுகாப்பை கற்றுக்கொள்கிறது என்று பார்ப்போம். இங்கே மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், குழந்தைகளின் மூளையை அனுபவங்களை எதிர்பார்க்கும் மூளை என்று நரம்பியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். அதாவது அது சரியாக வடிவமைக்கப்படுவதற்கு நிஜ உலகின் குறிப்பிட்ட அனுபவங்களும் சிறிய அளவிலான அழுத்தங்களும் கட்டாயம் தேவை. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று பெரியவர்கள் வெறுமனே சொல்வதை கேட்டு ஒரு குழந்தையின் மூளை பாதுகாப்பை கற்றுக்கொள்வதே இல்லை. மாறாக சிறிய அச்சுறுத்தல்களை தாமாகவே எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதன் மூலம் மட்டுமே அது பாதுகாப்பை பழகிக் கொள்கிறது. இந்த செயல்முறை எப்படி நடக்கிறது என்று படிப்படியாக பார்ப்போம். முதலில் குழந்தை ஒரு கையாளக்கூடிய சவாலையோ அல்லது ஆபத்தையோ எதிர்கொள்கிறது. இரண்டாவதாக அதனால் ஒரு லேசான மன அழுத்தத்தை உணர்கிறது. மூன்றாவதாக தங்களது சொந்த முயற்சியால் அந்த சவாலை வெற்றிகரமாக தாண்டி வருகிறது. இறுதியாக அவர்களின் மூளை திறமைக்கான நரம்பியல் இணைப்புகளை பலமாக உருவாக்குகிறது. ஒரு சிறிய அழுத்தத்தை எதிர்கொள்வது என்பது அவர்களின் உளவியல் நோய் எதிர்ப்பு அணைப்புக்கு போடப்படும் ஒரு தடுப்பூசியை போன்றது. பெரியவர்களின் தொடர் கண்காணிப்பு இல்லாத சுதந்திரமான விளையாட்டுகளும் கையாளக்கூடிய ஆபத்துகளும் குழந்தையின் மூளையின் அடிப்படை அமைப்ப ஒரு உற்சாகமான கண்டறியும் மனநிலைக்கு மாற்றுகின்றன. இதில் அவர்கள் ஆர்வத்துடனும் புதிய வாய்ப்புகளை தேடியும் செல்வார்கள். ஆனால் அந்த அதீத பாதுகாப்பால் மூளை ஒருவித தற்காப்பு மனநிலைக்கு மாறிவிடுகிறது. எப்போதுமே பதட்டத்துடனும் ஆபத்துகளை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டும் இருக்கும் நிலைக்கு குழந்தைகள் தள்ளப்படுகிறார்கள். இது மிக மிக தீவிரமான ஒரு நிலை. பகுதி 2. தற்காலிக நிம்மதி மற்றும் நீண்டகால விளைவுகள். இதில் உள்ள கண்ணுக்கு தெரியாத அந்த பரிமாற்றத்தை இப்போ அலசுவோம். குழந்தைகளின் வாழ்விலிருந்து சின்ன சின்ன ஆபத்துகளை முழுமையாக நீக்குவதால் நாம் என்ன விலை கொடுக்கிறோம் என்று பாருங்கள். பெரியவர்கள் அவசரமாக தலையிடும்போது பெற்றோருக்கு உடனடியாக பதற்றம் குறைந்து நிம்மதி கிடைக்கிறது. ஆனால் குழந்தைக்கு என்ன நடக்கிறது? அவர்களின் மன அழுத்த எதிர்வினை மிகையாக தூண்டப்படுகிறது. சொந்தமாக முடிவெடுக்கும் திறனை பழகுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் இழக்கிறார்கள். புதிய விஷயங்கள் மீதான பயமும் சமூகத்தில் பழகுவதற்கான பதற்றமும் உருவாகிறது. சுருக்கமாக சொன்னால், உணர்ச்சி பூர்வமான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க தேவையான அந்த உளவியல் கிருமிகளை நாம் அவர்களுக்கு மறுக்கிறோம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 1980களிலிருந்து உணர்ச்சிபூர்வமான பாதுகாப்பு என்ற வார்த்தையின் பயன்பாடு 600% அதிகரித்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. இது ஒருவித கருத்து நீட்சியை குறிக்கிறது.
அதாவது முன்னரெல்லாம் சாதாரணமாக கடந்து போன சின்ன சின்ன அசௌகரியங்களை கூட இன்று நாம் பெரிய உளவியல் காயங்களாக பார்க்கத் தொடங்கிவிட்டோம். பகுதி 3. சிறந்த அணுகுமுறை. அந்த மன உறுதி என்ற தசையை எப்படி வளர்ப்பது என பார்ப்போம். மன உறுதி என்பது அச்சு அசலாக ஒரு தசை மாதிரிதான். பாதுகாப்பான எதிர்ப்பின் மூலமே அது வளர்கிறதே தவிர பயன்படுத்தாமல் அப்படியே பாதுகாத்து வைப்பதால் அல்ல. குழந்தைகள் மென்மையான பந்துகளைப் போல பிறப்பிலிருந்தே நிரந்தரமான மீள்திறனுடன் பிறப்பதில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்படுத்தக்கூடிய மிதமான சவால்கள் மூலமாகவே அவர்களின் சமாளிக்கும் திறனான அந்த தசைகள் பயிற்சி பெற வேண்டும். இதை மிக அற்புதமாக விளக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், மரங்களின் வளர்ச்சி குறித்த இந்த ஒப்பீடுதான். கண்ணாடி மாளிகையில் வளரும் மரம் காற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அதன் வேர்கள் பலவீனமாக இருப்பதால் சற்று காற்று அடித்தாலும் அது எளிதில் சாய்ந்துவிடும். அதே சமயம் காற்றில் வளரும் மரம் பலத்த காற்றை எதிர்கொண்டு தன்னகத்தே ஒரு அழுத்த மரக்கட்டையை உருவாக்கி மிகவும் ஆழமான வலிமையான வேர்களை கொள்கிறது. இதுதான் உளவியல் ரீதியான முறியாத தன்மை என்பதன் உண்மையான அர்த்தம். வளரும் கடல் நண்டு ஒன்றின் உதாரணத்தை இங்கே நாம் நினைவு கூறலாம். அதனுடைய ஓடு இறுக்கமாகி அசௌகரியத்தை உணரும்போது அதந்த பழைய சிறிய ஓட்டை கழற்றிவிட்டு புதிய வலுவான ஒரு ஓட்டை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அதேபோலவே பாதுகாப்பான குறுகிய கால போராட்டங்களும் முயற்சிக்கான அந்த சிறிய வலிகளுமே நீண்டகால உணர்ச்சிபூர்வமான பலத்தை ஒரு குழந்தைக்கு உருவாக்குகின்றன. பகுதி 4. பாதுகாப்பான சவால்கள் மூலம் தசையை உருவாக்குதல். சரி, அடுத்த பகுதிக்கு சென்று கோட்பாடுகளை தாண்டி நிஜ வாழ்வில் இது எப்படி செயல்படுகிறது என பார்ப்போம். ஒரு பெற்றோர் தன் குழந்தைக்கு உதவி செய்ய பாய்வதற்கு முன் சில நொடிகள் அமைதியாக காத்திருக்கும் காட்சி இது. குழந்தை ஒரு சிறு சிக்கலை தானே தீர்த்து கொள்ள வாய்ப்பளிக்கும் வகையில் பெரியவர்கள் தங்களின் சொந்த பதற்றத்தை பொறுத்துக் கொண்டு தங்களுக்குள்ளேயே நிகழ்த்தும் ஒரு மிகச்சிறிய ஆனால் மிகவும் முக்கியமான தருணம் இதுவாகும். விளையாட்டு மைதானத்தில் ஏற்படும் ஒரு சிறு சண்டையை அல்லது கருத்து வேறுபாட்டை ஒரு குழந்தை தானே பேசி தீர்த்து கொள்வதை கற்பனை செய்து பாருங்கள். பெரியவர்கள் உடனடியாக நடுவராக உள்ளே நுழையாமல் இருக்கும்போது குழந்தைகள் சமூக தைரியத்தையும் மற்றவர்களுடன் எப்படி நியாயமாக விளையாடுவது என்பதையும் மிக இயல்பாக தாமாகவே கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு குழந்தை பாதுகாப்பாக கீழே விழுந்து மீண்டும் எழுவதை பாருங்கள். சிறிய பாதுகாப்பான வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் முயற்சிப்பது குழந்தைகளுக்கு ஒரு மகத்தான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. பயம் மற்றும் வலியை நம்மால் கவனிக்க முடியும், கையாள முடியும், முக்கியமாக அதிலிருந்து மீளவும் முடியும். குழந்தை ஏதோ ஒரு புதிய செயலை செய்யும்போது திரும்பி பார்த்து தன் பதற்றமான பெற்றோரிடமிருந்து கிடைக்கும் ஒரு நம்பிக்கையான தலையசைப்பை பெறுவது ஒரு அழகான காட்சி இல்லையா? பாதுகாப்பிலிருந்து திறமைக்கு மாறுவதற்கான இந்த பயணம் முழுவதும் பெரியவர்கள் தங்களை அமைதியாக வைத்துக்கொண்டு குழந்தைகளை அன்போடு சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பதில்தான் அடங்கியுள்ளது. இறுதியாக நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய புதிய மன மாதிரி இதுதான். அதிகப்படியான பாதுகாப்பு பலவீனத்தை கற்பிக்கிறது. பாதுகாப்பான சவால்களே மன உறுதியை கற்பிக்கின்றன. குழந்தைகள் ஒவ்வொரு சவாலிலிருந்தும் பாதுகாக்கப்படுவதால் தன்னம்பிக்கையே பெறுவதில்லை. தங்களால் நினைத்ததை விட அதிகமாக சமாளிக்க முடியும் என்று சிறு அசௌகரியங்கள் மூலம் கண்டறியும் போதுதான் உண்மையான பலத்தை பெறுகிறார்கள். இப்போது இந்த திரையின் உள்ள மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது உங்களை சிந்திக்கத் தூண்டும் ஒரு நேரடி கேள்வி. இன்று உங்கள் குழந்தையை எந்த சிறிய பாதுகாப்பான போராட்டத்தை தாமாகவே எதிர்கொள்ள அனுமதிக்கப் போகிறீர்கள்? ஒவ்வொரு சிறிய அசௌகரியமும் அவர்கள் வலிமையாவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த முறை அவர்கள் தயங்கும்போது உடனே காப்பாற்ற ஓடாமல் அவர்களுக்கு தேவையான அந்த சிறிய அழுத்தத்தை அனுபவிக்க விடுங்கள். அதுதான் அவர்களோட வாழ்நாள் முழுவதுக்குமான உண்மையான பலம்.